நான் அந்த வீட்டுல தான் இருக்கேன். உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வாழாடு போதும் நான் கேட்டியாமே. அப்படியா நீ இருப்பமா? நீயே இருக்க மாட்டா. அந்த மாதிரி ஒரு வீட்டுல நீ இருக்கிறது ஊருக்காரங்களுக்கு ஆச்சரியம் தான். 80 வயசு கிழமை கூட அந்த வீட்டுல ஒரு நாள் போய் தக்க மாட்டா. அதான் நீ அங்கேயே தானே இருக்க. ஆச்சரியம் தான், ஆச்சரியம் தான். என்னடா? ஆமாண்ணா, ஆமாண்ணா. தனிமாடு மாதிரி 5 ஆம்பளை இருக்கிற வீட்டுல எந்த பொம்பளை இருப்பா? அதான் நீ இருக்க. அதுலயே தெரியல நீ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு. பேசுது ஒன்று ஜாபா நிஜமாக 5 ஆம்பளைங்க இருக்கிற வீட்லயே வருதா? இது தெரியாத உனக்கு? அந்த வீட்டுல 5 ஆம்பளைங்க. இவன் ஒரே பொண்ணு. இவன் இருக்கானே, இவன் அப்போட பேருக்கா. அவன் மேல கொலை கேஸ்கா இருக்கு. அந்த பெருசு அப்புறம் அவனோட 4 பசங்க, மொத்தம் 5 ஆம்பளைங்க. எல்லாம் போய் பூத்துட்டா. அவனும் கூட இவன் இருக்கா. அப்படி ஒரு வீட்டுல இவன் இருப்பாரா? ஏன் எப்படி அவங்க வீட்டுக்கு அனுப்ப முடியும்? என்ன பேசுறேன்? நீ மட்டும் எப்படி பேசலாம்? கேளு. ஏய் உங்களுக்கு சும்மா கேளாம பேசிட்டு இருக்க. தொடச்சு வந்தானே நீ பேச வைக்கணும் இல்லையா? அவங்கள போயிட்டியா? முதடி பாத்தியா? இதை வந்து வர போகிறா. அதான் ஊருக்கே தெரியுமே. ஊர்ல சொன்னா அது உண்மை ஆயிடுமா? ஜீனா வேற போயிட்டு பசங்க ஷோட்ல தனியா வந்து வர போகிறோமா? அதான் ஊருக்கே தெரியுமே. ஊர்ல சொன்னா அது உண்மை ஆயிடுமா? ஜீனா வேற போயிட்டு பசங்க ஷோட்ல தனியா போற பொண்ணுக்கிட்ட ஈஸ்தரமா பேசுறீங்களே. எங்க வீட்டுல இருக்கவங்க யாரும் ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி கேவலமா பேச மாட்டாங்க. நீங்க அதான் போயிட்டு ஏய் சும்மா எகிறாத. ஓ லட்சணம் என்னன்னு தெரியாது. சத்தமா பேசினா நான் சொன்னது இல்ல ஆயிடுமா? ஓ இந்த வீட்லயாவது 5 ஆம்பளை இருக்கிற வீட்டுல ஒரு பொண்ணு தனியா தங்கியிருக்காரா? யாருமே இல்ல. ஃபர்ஸ்ட் இதான் லாஸ்ட். எப்படி பேசுறாங்க? சும்மா இருப்பாருவா. என்ன சொல்றாரு? என்ன சாக்கடையில பழத்துக்க வேண்டியதே. சிப்பேரகளை படி போலீஸ் வரைக்கும் போவீங்க. ஏமா நான் பேசி வரேன்னு சொல்லனா? நீங்க தானே அழுக்க டைமா வாட போட்டீங்க. அந்த வர இப்படி பேசிட்டு இருக்கீங்க. பிடிக்கலன்னா பரலன்னு சொல்லிருக்கலாமே. கூப்பிட்டோட போய் ரெடி ஆயிட்டு இப்ப ஏதோ உங்க பிடிச்சி இழுத்துட்டு வந்த மாதிரி பேசுறீங்க. குடும்பமா பீச்சுக்கு வந்திருப்போம். எல்லாரும் நிம்மதியா இருக்கும். தேவையில்லாத பிரச்சனை பண்ணி போலீஸ் வரைக்கும் போயே. ஏன் அங்கிள் உங்க பசங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? இதெல்லாம் தப்பு உங்களுக்கு தோணலையா? தேவை இப்ப என்ன பண்ணுங்க? நாங்க பார்த்து வந்து பிடிக்கும் தோணுச்சு. ஒரு மூடு வந்துருச்சு. அதான் புரிஞ்சா போதும். நீங்க எதுவும் பேச வேண்டாம். ஒரு நான் வந்து பேசாம உட்காருல. அந்த இடத்துல மேல நீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வாங்க போறா. சொல்றேன். அவர் இப்ப எங்கேயும் போக மாட்டாருப்பா. நீ சாப்பிட்டு நீ விடையா? நீ அவரு பண்றாங்க என்ன புதுசா சொல்லா? பிஸ்கட் சாப்பிடுறியா? இல்ல வேணாம். ஏன் நீ திருவண்ணாமலை கடல்லாம் இல்ல? ஆமாடா அந்த கடல்லாம் இல்ல.